நம்ம முன்னாடி எவனாவது ஆம்பளையாவது வந்து நிப்பானாடா, ஒருத்தனும் நிக்க முடியாது. ஏன்னா நம்ம லேடிஸ் ஆஃபீஸ். இவன் யாரு? பர்ஸா? ஏந்து இல்ல, தேங்க்ஸ். இந்த மாதிரி பர்ஸ் எங்க கிடைக்கும்னு கேக்குறியா? அதோ அங்க கிடைக்கும். அட என்னப்பா திடீர்னு நடிச்சிட்டு? பர்ஸு நர்ஸா? தடியாவா? தடியா இந்த பக்கம் ஏறும் ஏதாவது போச்சான்னு கேக்குறியா? அட மறுபடியும் அடிச்சிட்டானே. உனக்கு என்னையா வேணும்? பர்ஸு நர்ஸு. ஓ குண்டா இருக்கிற பையன் வேணுமா? இந்த பர்ஸ் தொலைச்ச குண்டா இருக்கிற பையன் இந்த பக்கம் போனான்னு கேக்குறியா? பரவாயில்லையா, எனக்கு அறிவு வளருது. இப்படி போனா. தேங்க்யூ. இதுக்கு மேல அடிக்காத. சிகரெட் என்கிட்ட இருக்கு. என்ன இந்த பக்கம் போறான்? டேய் கண்ணாமூச்சி ஆடுறியா? அது சரி, நீங்க எந்த ஜானர் எழுதுவீங்க? ஜானரா? உங்க ஜானர் ஆக்ஷன் டிராமா. அப்படினா நீங்க அந்த அளவுக்கு அப்பாவி மாதிரி தெரியுறனா? பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஆக்ஷன் கதை எழுத கூடாதா? எனக்கு ஃபைட்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. என் பொண்டாட்டிட்ட அப்படிதான் பண்ணா, அது எனக்கு பழகி போச்சு. அப்படினா நம்ம ஜானர் மர்டர் திருட்டுத்தனம் தான். கிரைம் சப்ஜெக்ட்னு சொல்லு. கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, கிரைம் டிராமாவால சிக்காகோ பாத்தீங்களா? சிக்காகோவா? எனக்கு நல்லா தெரியுமே. அதுல போலீஸா? அந்த போலீஸ் கேரக்டர் வச்சுதான் வில்லன் கேரக்டரே எழுதினேன். அதுல ஹீரோயின் கேரக்டர் வேற லெவல்ல எழுதிருக்கேன். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் எப்ப இருக்கும்? அவன் போன சீசன்ல 3வது எபிசோட்ல ஒரு வில்லன் இருந்தாலும் அவனை கொன்னது கரெக்டா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஜும்காரா ஜும்கி பாத்திருக்கீங்களா? ஜும்காரா ஜும்கியா? ஜும்காரா ஜும்கி பார்க்கலையா? எதுலங்க வரும்? ஜும்காரா ஜும்கி எதுல வரும் தெரியாதா? அதுக்கு டைரக்டர் யாருங்க? ஜும்காரா ஜும்கியோட டைரக்டர் பேர் உங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த சிகரெட் வேணாயா? ஜும்காரா ஜும்கி பார்க்காதவங்க இருந்து எனக்கு சிகரெட்டே வேணாயா? வேணாம். அடிச்சுக்காதீங்க ப்ளீஸ். முதல்ல வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சிட்டு முதல்ல ஜும்காரா ஜும்கி பாக்குறீங்க. பாக்குறேன். ஜும்காரா ஜும்கி பாக்குற வரைக்கும் எனக்கு எதுல வருது கூடாது. நீங்க அத பாக்குறேன் சொல்லுங்க. ஜும்காரா ஜும்கி அவ்வளவு பெரிய படமா? டேய், இங்க யாரோ ஒருத்தர் ஜும்காரா ஜும்கி பார்க்கவே இல்லையாண்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். ஹலோ கூகுள், ஜும்காரா ஜும்கி. According to Wikipedia, an earring is அது a piece of jewelry attached. கங்குலி சார், என்ன ஜும்கி அது? என்னங்க ஜும்காரா ஜும்கி? According to Wikipedia, நான் சொன்னது அவங்களுக்கு புரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். கண்டபடி சொன்னா சொல்லவே மாட்டேன். ஜும்காரா ஜும்கி. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இவர்தான் ப்ரொடியூசர் நினைக்கிறேன். உட்காருங்க. நான் இப்போ சரிங்க சார். இத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட ஏன் பேசினாருன்னு நினைக்கிற? மரியாதை குருஜி, மரியாதை. வெரி குட். என்ன பெருமலனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ப்ரொடியூசருக்கு கதை சொன்னீங்களா? ஆமாடா ரவி, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மொத்தத்துல நீ நினைச்சத சாதிச்சிட்ட. டேய், அந்த வடகிழக்கு திசையில வெயிட் வைக்க வேண்டாம் எத்தனை முறை சொல்லிருக்கேன். போய் அதை மாத்தி வை. சரி சார். ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. இவரும் இவரோட மூட நம்பிக்கையும். ரவிக்கு ஒரு டீ சொல்லுவோம். இவ்வளவு மிஸ் கால்ஸா? சாவித்திரி நிறைய வாட்டி பண்ணிருக்கா. சாவித்திரி, என்னாச்சு? சொல்லுடி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? போறப்போ சொல்லுடி, போறப்ப என்னாச்சு? என்னடி ஆச்சு? எப்படி? அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் பண்ணனா உயிர் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரத்துக்குள்ள 8 லட்சம் வேணும். 8 லட்சமா? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல மாமா. அம்மா ஏதாவது சொல்லுங்க மாமா. பெருமலனா, நான் உன்னதானா? ஒரு 500 ரூபாய் கூட சாயந்தரம் தரேன். ரவி, உனக்கு தெரிஞ்சு வட்டிக்கு பணம் கொடுக்கற யாராவது இருக்காங்களா? வட்டிக்கா? எவ்வளவு வேணும்?
ஒரு 8 லட்சம் தேவைப்படும். என்ன 8 லட்சமா? ஆ, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. பணம் யாருக்கு தெரியுமா தருவாங்க? பணம் இருக்கிறவனுக்கு தான் தருவாங்க. டிரைவருக்கும் ஆபீஸ் பாய்ஸ்க்கும் கிடையாது. வேணும்னா சொல்லு, உனக்கு டீ போட்டு எத்தனை வரேன். எத்தனை வரட்டா? வேண்டாம், நீ கிளம்பு. 8 லட்சம் வேணுமா? 8 லட்சம் யார் தருவாங்க? பணம் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது? எனக்கு கடன் கொடுக்கவும் ஆள் இல்ல. இப்ப என்ன செய்யறது? குருஜி ஆரம்பிக்கட்டுமா? நேரம் 10 மணி ஆயிடுச்சு. ஆ. மங்களமா நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே செஞ்சிடுறேங்க. அடடே, ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமாரே. யார் இது? யாரு இவரா? நீங்க இந்த லோகம் இல்லாதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவரு ஹீரோக்கெல்லாம் ஹீரோ சார், மனுஷங்களுக்கு கடவுள் மாதிரி சார். ஆஹா. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க நெத்தியில இருக்கிற 3 கோடு உங்களுக்கு எப்படியோ, அது மாதிரி சினிமாங்கிற 3 எழுத்து அவருக்கு அப்படி. ஆஹா. பிரீத்தம் குமார் வாழ்க. குளிச்சுட்டு ரெடி ஆகணும், வருவா. மறுபடியும் எதுக்காக பண்ணணும்? பண்ணா என்ன வரும்? குளிக்கணும், குளிக்கிறது வரும். சே 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 சே. எது வேணாலும் சரி, இதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா தெரியுறீங்க? யாருமா நீ? பாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன உள்ள வர? ஏமா, ஏதோ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கேமரா முன்னாடி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடியும் நல்லாவே நடிக்கிறீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலமா? ஞாபகம் வரலையா? அட உண்மையாமா? நான் ஞாபகப்படுத்தவா? படுத்து பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அங்க இருக்கு. ஆனா நீ யாருன்னு சொல்லுமா? நானா? ஏமா ஏமா, இதெல்லாம் தப்புமா? இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அட, இதெல்லாம் வேற அட, மாதிரி போயிடும். தப்பாயிடும் தப்பாயிடும் தப்பாயிடும். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாழ்றது முக்கியம் இல்ல, மனுஷனா வாழ்றதா முக்கியம். மனசார வாழ கத்துக்க. இந்த டைலாக் நான் முதல்ல எங்கேயோ சொல்லியிருக்கேனே, எங்க சொன்னேன்? இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவல, அப்ப வச்சுக்கிறேன். நான் எதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவேன்? இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சார், காஃபி. டேய், ரைட்டர்ஸ் எல்லாரையும் ஒருத்தர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர சொல்லு. சரி சார். இந்த பாரு, முதல்ல அந்த சாந்தமூர்த்தி உள்ள வர சொல்லு, இல்லைன்னா கோச்சிக்க போறாரு. சரிங்க சார். முதல்ல உங்களுக்கு கங்க்ராட்ஸ் சார். எதுக்குங்க? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஃபீலிங் ஸ்டார் பிரீத்தம் குமார் டேட் உங்ககிட்ட இருக்காமே? இருக்குது. ஹீரோ யாரா இருந்தாலும் சரி, எங்க பேனர் இதுவரைக்கும் நல்ல கதையை மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதை விடுங்க சார், நீங்க நல்ல கதையா எங்களுக்கு சொல்லுங்க சார். அப்படியே சொல்றேன் சார். ஓபன் பண்ணா ஒரு சுத்த பட்டிக்காடு. நம்ம படம் மும்பை பேக் ட்ராப்ல நடக்கும் சார். ஒரு அநாத ஆசிரமம்ல ஓபன் செஞ்சா இது அர்ஜுன் மற்றும் பூஜா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற காதல் கதை. ஓபன் பண்ணா நடு ராத்திரி, ஊர் எல்லையில இருக்க பாலடைஞ்ச வீடு. இது ஒரு திருடன் கதை சார். எப்படி இருக்கு சார்? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்?
நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா கதையும் சூப்பரா இருக்குது சார். நீங்க இந்த கதை இவருக்கு தான் நான் சொல்றது கேட்காது. எல்லா கதையும் செம்மையாகுது. இப்போ இந்த ரகுபதி சார் யார் கதையை செலக்ட் பண்ணுவாருன்னு தான் பார்க்கணும். ஆமா, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க. வா.